அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 28. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது நேற்று நிறைவடைஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த வகையில எந்தெந்த தொகுதிகள்ல அதிகமான வேட்பாளர்கள் இருக்காங்க, குறைவான வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்டியல தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாக அதிகமான வேட்பாளர்கள் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் மக்களவை தொகுதியில 62 வேட்பாளர்கள். அடுத்தது வடசென்னையில 54, கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில 53 வேட்பாளர்கள் முதல் 3 இடங்களா இருக்காங்க. அடுத்தபடியா குறைவான வேட்பாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினம் தனி தொகுதியில 13 வேட்பாளர்கள். தமிழகத்திலே குறைவான வேட்பாளர்கள் அ போட்டியிடக்கூடிய ஒரு மக்களவை தொகுதியாக இருக்கு. அடுத்தது சிதம்பரம் தனி தொகுதி 22 வேட்பாளர்கள். கடைசியா பார்த்தோம்னா, மயிலாடுதுறையில 23 வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. ஸோ அதிகபட்சமா பார்க்கிறப்ப, கரூர் மக்களவை தொகுதியில 62 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக பார்க்கிறப்ப நாகப்பட்டினம் தனி தொகுதியில 13 வேட்பாளர்களும் போட்டியிடுறாங்க. ஸோ வேட்பு மனுக்கள் தாக்கல் வேட்பு மனுக்கள் குடுத்தாச்சு. வேட்பாளர்களோட இறுதி பட்டியல் அப்படிங்கிறது மார்ச் 30ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம முதல் செய்தியாக பார்க்குறோம். அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்த குறித்த சிறப்பான விஷயங்கள் அப்படின்லாம் வந்துருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஸோ எதுகை மோனை வாசகம் எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்திருக்காங்க. தேர்தல் அதிகாரி ராஜீவ் சத்யபிரதா சாஹூ அவர்கள் வந்து பாடல்கள்லாம் பாடியிருப்பாரு. ஓகேங்களா? ஒரு ஒடிசாக்காரரா இருந்தாலுமே தமிழ்ல ஒரு சில பாட்டுகள்லாம் பாடியிருப்பாரு. அ அதுல தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப, வாக்காளர்கள வாக்களிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தேர்தல் ஆணையம் ஒரு சில விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிக்கிறதுக்காக நெறையா அ ஸ்லோகன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க இல்லையா? "வெற்றி நடை போடும் தமிழகம்" இந்த மாரியெல்லாம் நெறைய ஸ்லோகன்ஸ் நம்ம பார்த்திருப்போம் தேர்தல் காலத்துல. ஸோ அந்த வகையில வாக்காளர்கள வாக்களிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் 2 வாசகங்கள கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன வாசகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, "தேர்தல் திருவிழா, தேசத்தின் பெருவிழா" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா, "தேர்தல் பருவம், தேசத்தின் பெருமிதம்" அப்படின்றத குடுத்திருக்காங்க. ஸோ 2 வாசகங்கள். என்னென்ன வாசகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, "தேர்தல் திருவிழா, தேசத்தின் பெருவிழா" அப்படின்னு குடுக்குறாங்க. "தேர்தல் பருவம், தேசத்தின் பெருமிதம்" அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சிறப்பான விஷயங்கள பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாரி நடந்த மாரி தெரியல. சரிங்களா? ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கட்டமாக பார்க்குறப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் வாக்காளர்கள் ஒரு வாக்காளர்கள் கூட இருந்தாலுமே, அங்கெல்லாம் வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணியை தேர்தல் ஆணையம் தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தில ஒற்றை வாக்காளருக்காக 39 கிலோமீட்டர் நடந்து செல்லும் தேர்தல் அதிகாரிகள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அந்த கிராமத்தில ஒரே ஒரு வாக்காளர் தான் இருக்காங்க. இந்த வாக்காளருக்காக 39 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அதே மாரி கிர் காடு முதல் பனி சூழ்ந்த இமய எல்லை வரை அப்படின்னு குடுத்திருக்காங்க. கிர் காடுகள்லயும் ஒரே ஒரு வாக்காளர் இருக்காரு. அவருக்காக வாக்குச்சாவடி அமைக்கும் பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. முதலைகள் நிறைந்த ஆற்றை கடந்து வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. மலை சூழ்ந்த அந்த மலைப்பகுதிகள்ல நடந்து போயி, ரொம்ப தூரம் நடந்து போய் வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணி இருக்கு. இதன் மூலியமா தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அனைவரும் வாக்களிக்கணும். வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 100% இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்றதுக்காக தேர்தல் ஆணையம் அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயமும் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில உலகின் உயரமான வாக்குச்சாவடி அப்படிங்கிறதையும் அமைச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் ஆணைய ஆவணங்களின்படி ஹிமாச்சல பிரதேசத்தின் லாஹே ஸ்பிதி மாவட்டத்தில் உள்ள காசிகாங் பகுதியில் உலகின் உயரமான வாக்குச்சாவடி அமைந்துள்ளது. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காஷிகாங் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காஷிகாங் இதுதான் அந்த பேர். ஓகேங்களா? எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிமாச்சல பிரதேச மாவட்டத்துல இருக்கு. காஷிகாங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உலகத்தின் உயரமான வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாக்குச்சாவடி கடல் மட்டத்தில் இருந்து 15,256 அடி உயரத்தில் உள்ளது அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. அதன்படி அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, மத்த செய்திகள்ல சிறப்பான விஷயங்கள் குதிரைகள், யானைகள் மீதெல்லாம் வந்து அந்த வாக்கு சாவடிகள ஐ மீன் அந்த வாக்குச்சாவடிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள வச்சு எடுத்துட்டு போறாங்க. காட்டுப்பகுதியில வச்சிருக்காங்க. ஒற்றை வாக்காளராக 20 ஆண்டுகள் வாக்களித்தவர் அப்படின்னு ஒரே ஒரு தொகுதியில ஐ மீன் ஒரு வாக்குச்சாவடியில ஒரே ஒருத்தருக்காக 20 ஆண்டுகளா வந்து அவருக்கு வந்து அந்த வாக்குச்சாவடிகள் அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள் என்னென்ன பண்றாங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த வகையில நமக்கு தேர்வு அடிப்படையில பார்க்கிறப்ப இது கொஞ்சம் முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, இன்னைக்கு திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை" அப்படின்னு குடுத்திருக்காங்க. "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்,
நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கிடைத்ததை பகுத்துக் கொண்டு தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையாய அறமாகும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலுமே அதை பகுத்துண்டு கொடுக்கிறது. அதாவது நம்மளும் சாப்பிட்டு பல உயிர்களையும் காப்பாற்றும் வகையில இருக்கிறது தான் இந்த ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்தை தான் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அறங்களுள் சிறந்த அறம் என்ன கூறப்படுது. இந்த திருக்குறள் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டே வரக்கூடிய ஒரு திருக்குறளாக தான் இருக்கு. திருக்குறள் எண் 322 அதிகாரம் கொல்லாமை. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஐஏ ஆக்ட் கூட இந்த அமைப்பு எப்போ வந்திருக்கும் பார்த்தோம்னா நம்ம மும்பை தாக்குதல் நடந்திருக்கும் இல்லையா 2007 2008 காலகட்டத்தில் மும்பை டெரர் அட்டாக்ஸ், தாஜ் ஹோட்டல் அட்டாக், இந்த ஒரு அட்டாக் அப்புறம் தான் இந்தியாவில் இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுதுங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்காக என்ஐஏ ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு கீழே என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில அதனுடைய தலைமை இயக்குனரோட பதவி காலம் முடிஞ்சு புதுசா ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சதானந்த் தாத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய புலனாய்வு முகமை இவங்களோட தலைமை இயக்குனராக சதானந்த் தாத்தே அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா? ஸோ இது ஒரு செய்தியாக பார்க்கணும். அதே மாதிரி தமிழகத்தின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. முன்னாடி 6.18 கோடியாக இருந்த அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கையானது இப்போ வந்து 6.23 கோடியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,23,26,901 உயர்ந்துள்ளது அப்படிங்கிறத தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். ஓகேங்களா? ஏன்னா இந்த கடைசியா ஜான் அண்ட் பிப்ரவரி அந்த காலகட்டத்துல இன்னும் புதுசா ஒரு 5,00,000 வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு எண்ணிக்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பாக்குறப்ப 6.23 கோடி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சோ அடுத்ததா பாக்குறப்போ தேர்தல் ஆணையம் அவங்களோட சிறப்புகள் பத்தி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நிறைய செய்திகள் இருந்துச்சு. மத்தபடி தனித்துவமான செய்திகள் அப்படின்றது வேற எதுவும் இல்லை. சரிங்களா? சோ அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு ஐநா சபையோட ஒரு அறிக்கை ஒண்ணு வந்திருக்கு. முக்கியமான அறிக்கையா இருக்கு. 105 கோடி மெட்ரிக் டன் உணவை வீணடித்த உலகம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சோ இது குறித்த ஒரு அறிக்கை ஐநா சபையின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவு வீணடிக்கப்படுவது குறித்து ஐநா சுற்றுச்சூழல் திட்டப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதாவது ஐநாவோட சுற்றுச்சூழல் பிரிவு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எது ரிலேட்டடானா உணவுகளை வீணடிப்பது குறித்து, ஃபுட் வேஸ்டேஜ் குறித்து. ஓகேங்களா? கடந்த 2022ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட சுமார் 105 கோடி மெட்ரிக் டன் உணவு யாருக்கும் பயனின்றி வீணடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 2022ஆம் ஆண்டுல வீணடிக்கப்பட்ட உணவின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 105 கோடி மெட்ரிக் டன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது அந்த ஆண்டின் மொத்த உணவு உற்பத்தியில் 19% ஆகும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ 105 கோடி உணவு 105 கோடி மெட்ரிக் டன் உணவு வீணடிக்கப்பட்டிருக்கு. அது அந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட உணவுல 19% ஆகும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சோ உணவு வீணடிக்கப்படுவதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத கடைசியா கொடுத்திருப்பாங்க. அது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஓகேங்களா? சோ என்ன ஒரு இலக்க நோக்கி போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் உணவுப் பொருட்கள் வீணாவதை பாதியாக குறைப்பதை இலக்காக கொண்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ இந்த அறிக்கையை எதுக்காக ஐநா சபையோட இந்த சுற்றுச்சூழல் திட்டப்பிரிவு வெளியிடுறாங்க அப்படின்னா உணவு அந்த உணவு வீணடிப்பது அப்படிங்கிறது 2030ஆம் ஆண்டுக்குள்ள பாதியாக குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஒரு அறிக்கையை ஆண்டுதோறும் வெளியிட்டுட்டு வராங்க. ஓகேங்களா? சோ அந்த வகையில இந்த ஆய்வின்படி ஒவ்வொரு நபரும் ஆண்டுதோறும் சுமார் 79 கிலோ உணவை வீணாக்குவது கண்டறியப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் மட்டுமே 79 கிலோ உணவ வந்து வீணடிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவரும் 79 கிலோ உணவை வீணடிக்கிறோம் அப்படிங்கிறத ஐநா சபை சொல்றாங்க. உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 105 கோடி மெட்ரிக் டன் அப்படிங்கிறது ஒரு நம்பரா நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த வகையில உணவ வீணடிக்கிறதுனால என்ன மாதிரியான தீமைகள், சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரியான ஒரு தீங்க விளைவிக்குது அப்படிங்கிறத கடைசியா தெளிவா குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுவது பருவநிலை மாற்றத்துக்கும் வழிவகுப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். உணவுப் பொருட்கள் வீணாகறதுனால, ஃபுட்ட வேஸ்ட் பண்றதுனால நமக்கு என்விரான்மென்ட்ல ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, வீணாகும் உணவுப் பொருட்களிலிருந்து 8 முதல் 10% பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடப்படுவதாகவும், 30% புவி வெப்பமயமாதலுக்கு அந்த வாயுக்கள் காரணமாக இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது நம்ம ஃபுட்ட வேஸ்ட் பண்றனால, அதிலிருந்து என்ன ஆகுது? 8 முதல் 10% பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடப்படுது. ஓகேங்களா? ஸோ அரவுண்ட் 10% ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம வேஸ்ட் பண்ற ஃபுட்ல இருந்து வெளியாகுதுன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி 30% புவி வெப்பமயமாதலுக்கு அந்த வாயுக்கள் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஸோ குளோபல் குளோபல் வார்மிங் அந்த டோட்டல் குளோபல் வார்மிங்ல 30% எது கான்ட்ரிபியூட் பண்ணுது? இந்த ஃபுட் வேஸ்டேஜ்னால 30% குளோபல் வார்மிங் வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது. அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அப்போ உணவுப் பொருட்கள வீணடிக்கக் கூடாது அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்த நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உணவுப் பொருட்கள்னால என்ன பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது நெறைய பேர் கேட்கலாம். அதற்கான பதில தான் இவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? 8 முதல் 10% பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடப்படுவதாகவும், 30% புவி வெப்பமயமாதலுக்கு அந்த வாயுக்கள் காரணமாக இருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உணவை அ அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு இப்ப தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அந்த அளவுல நம்ம உணவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடணும், வீணடிக்கக் கூடாது அப்படிங்கிற முக்கியத்துவத்த நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு செய்திகள்னு பார்க்கிறப்போ, இருக்கிறதுலயே முக்கியமான செய்தியா இந்த உணவை வீணடிப்பது குறித்து ஐநா சபையின் அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. மத்தபடி பார்த்தோம்னா, தேர்தல்கள் சார்ந்து நெறைய விஷயங்கள பார்த்திருந்தோம். அதெல்லாம் நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.